குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது போர் அடிக்குதுன்னு போன் பாக்குறோமே, அது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா? ஹலோ, ஐம் அம்பேஷா. கண்ணு குட்டி பால் குடிக்கிறத பாத்திருக்கீங்களா? அதுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் அதோட அம்மாவோட மடியை முட்டி முட்டி பால் கேட்கும். அப்ப ஒரு ரிஃப்ளெக்ஸ் நடக்கும். அப்பதான் அதுக்கு பால் கிடைக்கும். அப்படிதான் நம்மளுக்கும் அம்மாக்கு லெட் டவுன் அப்படின்னு ஒரு ரிஃப்ளெக்ஸ் நடக்கிறதுனாலதான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுது. குழந்தை சக் பண்ணும் போதும் குழந்தைய பத்தி அம்மா திங்க் பண்ணும் போதும் இந்த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் நடக்குது. அந்த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் நடக்கும்போது அம்மா காமாவும் ஹாப்பியாவும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதுதான் மில்க் டக்டை கண்ட்ராக்ட் பண்ணி குழந்தைக்கு மில்க ரிலீஸ் பண்ணுது. இந்த டைம்ல நீங்க போன் பார்க்கும்போது என்னென்னலாம் நடக்கும்னு பார்க்கலாமா? நம்பர் 1, ஒர்க் ரிலேட்டட் மெசேஜோ இல்ல மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருக்கிற வீடியோஸோ நீங்க பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, டிஸ்ட்ராக்ஷன். லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் பேபியோட டச், ஸ்மெல், ஸ்கின் டு ஸ்கின் இதெல்லாம் தான். அதை நீங்க மிஸ் பண்றீங்க. நம்பர் 3, ப்ளூ லைட்டுக்கு நீங்க அதிகமா எக்ஸ்போஸ் ஆகும்போது மெலட்டனின் செக்ரீஷன் ரொம்ப கம்மியாகும். இது கூட இன்டைரக்டா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணலாம். சோ பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல உட்காந்து ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படியும் ஃபீட் பண்ற டைம்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன்.